ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை. இந்த குடியுரிமை இருக்கு இல்லையா, அதிலிருந்து வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். எதுக்கு வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ரீசென்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் ஆகியவற்றை முறைப்படுத்த நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1955. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 11. அது வந்து என்ன சொல்லுன்னு பார்த்திங்கன்னா, குடியுரிமை தொடர்பான சட்டங்களை வந்து நாடாளுமன்றம் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 11 வந்து சொல்லும். சரிங்களா? குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து 11. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 வழிகள். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பிறப்பால் குடியுரிமை வந்து பெறலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வம்சாவளியால் பெறலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் வந்து பெறலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இயல்பு உரிமை மூலம் பெறலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து பெறலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒருவர் தனது இந்திய குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகளில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடியுரிமை பெரும் வழிகள் 5, இழக்கும் வழிகள் பார்த்திங்கன்னா 3. சரிங்களா? அந்த 3 வழிகளில் வந்து எது வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வெளிநாட்டில் வேலை தேடுதல். சரிங்களா? குடியுரிமை இழக்கும் வழிகள் வந்து என்னென்னு பாருங்கள். குடியுரிமை வந்து துரத்தல், குடியுரிமை வந்து முடிவுக்கு வருதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை வந்து பறித்தல். இந்த 3மே வந்து வரும். நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு எவ்வகையான குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு எவ்வகையான குடியுரிமையை வழங்குகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒற்றை குடியுரிமைக்கும் இரட்டை குடியுரிமைக்கும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒற்றை குடியுரிமைன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம பர்மிஷன் வாங்கினா போதும். அதுவே வந்து இரட்டை குடியுரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பர்மிஷன் வாங்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். சரிங்களா? இதுதான் ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குடியுரிமை தொடர்பான விதிகளில் மாற்றங்களை செய்யவும் புதிய சட்டங்களை இயற்றவும் யாருக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம். குடியுரிமை தொடர்பான புதுசாக ஏதாச்சும் விதிகள் கொண்டு வர்றது இல்லை சட்டங்கள் கொண்டு வர்றது, அதுக்கான ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் வந்து 11. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 2019ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி எந்த நாடுகளிலிருந்து வந்த சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த 2019ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதன்படி வந்து எந்தெந்த நாட்டிலிருந்து வந்த சிறுபான்மை இனத்திற்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பாருங்கள். 1992ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுவதில் கொண்டு வரப்பட்ட முக்கிய மாற்றம் வந்து என்ன
அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தாய் இந்தியராக இருந்தாலும் வம்சாவளி மூலம் குழந்தை இந்திய குடியுரிமை பெறலாம். தாய் இந்தியராக இருந்தாலும் வம்சாவளி மூலம் குழந்தை இந்திய குடியுரிமை வந்து பெறலாம். ஆப்ஷன் பி. சரிங்களா? சரி, மேலே வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி எந்த டேட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்தால் வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31, 2014 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 3 கண்ட்ரி இருக்கு இல்லையா? அந்த 3 கண்ட்ரியில் இருந்து இந்த டிசம்பர் 31, 2014 அதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இல்லையா இந்தியாவுக்குள்ளே? ஸோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுப்பாங்க. அந்த டேட் வந்து முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படாத உரிமை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படாத உரிமை. ஸோ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சியும் டியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் வாழ்நாள் விசா, விவசாய நிலங்களை வாங்கும் உரிமை. சரிங்களா? வழங்கப்படாத உரிமை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் பொது தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை, இது வந்து அவங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் சேருவதற்கான உரிமை, இதுவுமே வந்து கிடையாது. ஸோ மற்ற 2 ரைட்ஸுமே வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மத்திய அரசு ஒருவரின் குடியுரிமை எப்போது கட்டாயமாக பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய அரசு ஒருவரின் குடியுரிமையை எப்போது கட்டாயமாக பறிக்க முடியும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும். சரிங்களா? ஸோ என்னென்னு பாருங்கள், ஒருவர் மோசடி செய்து குடியுரிமை பெற்றிருந்தால், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புக்கு துரோகம் இழைத்தால், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் எதிரி நாட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால், இந்த 3 ரீசன் இருந்தால் அவருடைய குடியுரிமையை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இண்டியன் என்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருந்து வேலை அல்லது படிப்பதற்காக வெளிநாட்டில் வசிப்பவர். ஸோ இந்திய பாஸ்போர்ட் வச்சு ஃபாரினில் வந்து ஜாப் இல்லைனா வந்து ஸ்டடி ரிலேட்டடாக வந்து அவங்க இருந்தாங்கன்னா, ஸோ அவங்கள தான் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த குடியுரிமை விதிகள் வந்து எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்க வேண்டுமெனில் அவர் விண்ணப்பத்திற்கு முன்னதாக குறைந்தது எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருந்து ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை பெற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறைந்தபட்சம் வந்து இப்போது ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்திய குடியுரிமை வாங்கணுன்னா அவங்க 12 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பின்வரும் எந்த சூழலில் மத்திய அரசு ஒருவரின் குடியுரிமை கட்டாயமாக பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்திய குடிமகன் ஒருவர் வெளிநாட்டில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 2019 குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த பகுதிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2019 குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த பகுதிகளுக்கு பொருந்தாது? ஸோ எந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மற்றும் 2 இந்த 2 பகுதிகளுக்குமே வந்து பொருந்தாது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ 6வது அட்டவணையில் உள்ள பழங்குடியின பகுதிகள், அதாவது அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து பொருந்தாது. அந்த பகுதியில் வந்து பழங்குடியின பகுதிகளுக்கெல்லாம் வந்து இது வந்து பொருந்தாது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
உள் அனுமதி சீட்டு நடைமுறையில் உள்ள மாநிலங்கள். ஸோ எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாநிலத்திலையும் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து பொருந்தாது. சரிங்களா? 2019 குடியுரிமை திருத்த சட்டம் வந்து பொருந்தாது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 2004 டிசம்பர் 3க்கு பிறகு வெளிநாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும்? 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பிறந்த ஓராண்டுக்குள் இந்திய தூதரகத்தில் பிறப்பை வந்து பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பொருத்தலாமா? ஸோ ஆர்டிக்கல் 5 அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு தொடக்கத்தின் போது இருந்த குடியுரிமையை வந்து சொல்லுது. ஆர்டிக்கல் 5 வந்து அரசியலமைப்பு தொடக்கத்தின் போது இருந்த குடியுரிமையை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 6 ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தவர்களின் குடியுரிமை அதை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 8. ஸோ ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடைய குடியுரிமை பற்றி சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை முறைப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்குது. அந்த குடியுரிமை தொடர்பான அந்த திருத்தங்கள் சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை மட்டுமே வழங்குகிறது. கரெக்டு தான். ஸோ காரணம் வந்து பாருங்கள், இது நாட்டின் ஒருமைப்பாட்டையும் குடிமக்களுக்கு இடையிலான சகோதரத்துவத்தையும் வளர்க்க உதவுகிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குடியுரிமை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை அவை நடந்த ஆண்டுகளின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான். ஸோ இயர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வம்சாவளி குடியுரிமையில் பாலின சமத்துவம் கொண்டு வரப்பட்டது. அதான் தாய் வழியிலும் வந்து குடியுரிமை பெறுதல். ஸோ இது பார்த்திங்கன்னா 1992 சரிங்களா? 1992. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் குடியுரிமை என்ற அந்தஸ்து நீக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 சரிங்களா? காமன்வெல்த் குடியுரிமை எந்த வருஷம் நீக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2003. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளின் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்யப்பட்டது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 அந்த குடியுரிமை திருத்த சட்டமாக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த இயர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெற தேவையான தகுதிகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெற தேவையான தகுதிகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாமா? அவர் 8வது அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவு பெற்றிருக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அவர் இந்தியாவிற்கு எதிராக போரிடும் நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடாது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அவர் விண்ணப்பிக்கும் முன்னதாக 5 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். இது வந்து தப்பு சரிங்களா? 12 ஆண்டுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோமா? ஸோ அதுதான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நன்னடத்தை கொஞ்சம் நல்ல குணம் கொண்டவராக இருக்கணும். அதுவே வந்து சரிதான். ஸோ ஆப்ஷன் சி மட்டும் வந்து தப்பு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குடியுரிமை இழத்தல் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், அதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஒருவர் தானாக முன் வந்து தனது குடியுரிமையை துறக்கும் போது அவருடைய மைனர் குழந்தைகளும் இந்திய குடியுரிமையை இழக்கிறார்கள். ஒன்றாவது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து பாருங்கள், அத்தகைய குழந்தைகள் 18 வயதை அடைந்தவுடன் மீண்டும் இந்திய குடியுரிமையை பெற விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே வந்து சரிதான்.
ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு தந்தை தனது இந்திய குடியுரிமையை தானாக முன்வந்து துறக்கும் போது அவருடைய மைனர் குழந்தைகளின் நிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தது தான் அப்படியே வந்து கீழே இருக்குது. ஸோ குழந்தைகளின் இந்திய குடியுரிமையும் தானாகவே ரத்தாகும். அதான் 18 வயசு ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து திரும்ப வந்து இந்திய குடியுரிமைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், 22வது கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 9 படி ஒருவர் தானாக முன்வந்து வேறொரு நாட்டின் குடியுரிமையை பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அவர் இந்திய குடிமகனாக இருக்க மாட்டார். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த கொஷினும் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அப்படியே நீங்கள் நல்லா பாருங்கள். எல்எம் சிங்வி தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 16 நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அந்தஸ்து வழங்க வழிவகை செய்த திருத்த சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி, இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2003 திருத்த சட்டம். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அந்தஸ்து வழங்க வழிவகை செய்த திருத்த சட்டம் எது? ஸோ அது எந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 2003 திருத்த சட்டம். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய குடியுரிமை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், இந்தியாவில் பிறப்பால் குடியுரிமை பெறுவதற்கு 2004 டிசம்பர் 3க்கு பிறகு பிறந்த ஒருவரின் பெற்றோர் இருவரும் இந்தியராக இருக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பவர் இந்திய வம்சாவளியினராக இருந்து 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா, பதிவு செய்தல் முறையில் 7 வருஷம். சரிங்களா, அதுவே இயல்புரிமை மூலயமா பார்த்திங்கன்னா அதில் வந்து எத்தனை வருஷம் வேணும்னா நமக்கு 12 வருஷம் வேணும். சரிங்களா, இது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளில் சில இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தானவை, அவை வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்காது. கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமையை வலியுறுத்துகிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை வலியுறுத்துகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கான ரீசன் வந்து இது கிடையாது. சரிங்களா, ரெண்டுமே சரியான விளக்கம் அல்ல. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய குடியுரிமை இழப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். சரிங்களா, அதில் வந்து எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரிங்களா, இந்திய குடிமகன் ஒருவன் போர்க்காலத்தில் எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தாலோ அல்லது தொடர்பு கொண்டாலோ மத்திய அரசு அவனது குடியுரிமையை பறிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், மோசடி மூலம் குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை பறிப்பு பொருந்தும். இது வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் ஒரு குடிமகன் தனது குடியுரிமையை இழக்க நேரிடும். இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா, சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. எல்எம் சிங்வி குழு அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இரட்டை குடியுரிமை குறித்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இரட்டை குடியுரிமை குறித்து ஆய்வு செய்ய எந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எல்எம் சிங்வி குழு. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் 1992 திருத்த சட்டம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வம்சாவளி குடியுரிமையில் பாலின சமத்துவம். ஸோ அடுத்து பாருங்கள் பிரிவு 7, அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிற்கு இடம்பெயர்ந்து பின் திரும்பியவர்கள் அவர்களுடைய குடியுரிமையை பற்றி சொல்லும். அடுத்து வந்து பாருங்கள் 2003 திருத்த சட்டம். அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத குடியேற்றக்காரர்களுக்கு குடியுரிமை மறுப்பு, அதை பற்றி சொல்லுது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ.
அடுத்து வந்து பாருங்கள். ஸோ 28வது கொஷினு. இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பவருக்கு பின்வரும் எந்த தகுதியிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, 8வது அட்டவணையில் உள்ள மொழியில் தேர்ச்சி, இது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்தியாவில் வசித்தல், இதுவுமே வந்து கரெக்டு. நன்னடத்தை சான்றிதழ், இதுவுமே வந்து கரெக்டு. எல்லாமே வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கால வரிசைப்படுத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கரெக்டாக வந்து ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒவ்வொன்றா நான் இயர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸாம் ஒப்பந்தம், அது பார்த்திங்கன்னா அது குடியுரிமை சம்மந்தமான ஒரு ஒப்பந்தம் தான். அந்த அஸ்ஸாம் ஒப்பந்தம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1985, 1985. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ், ஸோ அது பார்த்திங்கன்னா 2003 ஜனவரி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம், அது எப்போன்னு பார்த்திங்கன்னா 2003 டிசம்பர். பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து 2003 ஜனவரி. சரிங்களா? காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம் பார்த்திங்கன்னா 2003 டிசம்பர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் ரீசெண்டாக எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சொன்ன இயர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 30வது கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய குடியுரிமை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன்றாவது வந்து பாருங்கள், இந்தியாவில் பிறப்பால் குடியுரிமை என்ற கொள்கை அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த காலம் முதல் இன்று வரை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 1வது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா தப்பு தான். இந்த பிறப்பால் குடியுரிமை கொள்கையை வந்து மாற்றியிருப்பாங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986, ஸோ 2003 அந்த திருத்தங்கள் மூலயமா பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ 1வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெற இயல்புரிமை மூலம் விண்ணப்பிக்கும் போது அவர் தனது முந்தைய நாட்டின் குடியுரிமையை துறக்க வேண்டும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டு. சரிங்களா? ஸோ 2வது வந்து கரெக்டு, 1வது வந்து தப்பு. இந்த குடியுரிமை, இந்த பிறப்பால் குடியுரிமை இருக்குல்லையே, அதில் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1986 திருத்தம், அப்புறம் 2003 திருத்தம். ஸோ இந்த 2 திருத்தங்கள்லேயும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 7 படி 1947 மார்ச் 1க்கு பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்த ஒருவர் மீண்டும் இந்தியா திரும்பி நிரந்தரமாக வசிக்க விரும்பினால் அவர் எத்தனை மாதங்கள் இந்தியாவில் வசித்த பிறகு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 1947 மார்ச் 1க்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க இந்தியாவில் வந்து எத்தனை மாதம் வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 6 மாதம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 7 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குடியேற்ற அனுமதி, அதான் நம்ம இந்தியா குடியுரிமை வேணாம், பாகிஸ்தான் குடியுரிமை வேணும்னு அங்கே போகிறாங்க. திரும்ப அங்கேருந்து திரும்ப இந்திய குடியுரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை குடியேற்ற அனுமதி. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 7. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 32வது கொஸ்டின். பின்வரும் எந்த அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன, வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? எந்தெந்த அடிப்படை உரிமை வந்து இந்தியர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தாது, ஆனால் இந்தியர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும் வராது. சரிங்களா? பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பு, இது வந்து இந்திய குடிமக்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும், ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், இது இந்தியர்களுக்கும் கொடுக்கலாம், ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ மற்ற 2 இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் சேம் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 33வது கொஷின்.
இந்த அடிப்படை உரிமையில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அந்த ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30 ஆகிய பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பிரிவு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஆர்டிக்கல் 14 மற்றும் 17 இது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொருந்தும். இந்தியர்களுக்கும் பொருந்தும், வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இவங்க 2 பேருக்கும் பொருந்தக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, 14, 17 இந்த 2 சட்டப்பிரிவும் வந்து அவங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ காரணம் வந்து பாருங்கள், பாண்டிச்சேரி இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தபோது அங்குள்ள மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க பாண்டிச்சேரி ஆணை 1962 வந்து பிறப்பிக்கப்பட்டது. இது வந்து கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 34வது கொஸ்டின். குடியுரிமை இழப்பு தொடர்பாக பின்வருவனவற்றில் எவை குடியுரிமை பறித்தல் என்ற பிரிவின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தவறான தகவல்களை அளித்து குடியுரிமை பெறுதல் இது வரும். ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பிற்கு துரோகம் செய்தல் இது வந்து வரும். இது வந்து குடியுரிமை இழப்புக்கான காரணங்கள் தான். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கொஸ்டின் நல்லா படிக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தானாக முன் வந்து வேறொரு நாட்டின் குடியுரிமையை ஏற்றுக்கொள்வது இது வந்து வராது. சரிங்களா? ஒரு குடிமகன் சாதாரண சூழலில் 7 ஆண்டுகள் இந்தியாவிற்கு வெளியே வசிப்பது. ஸோ இதுவுமே வந்து வரும். சரிங்களா? 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறந்த ஒருவர் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற வேண்டுமானால் எது அவசியமான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து வரும். சரிங்களா? பெற்றோர் இருவருமே இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பெற்றோர் இருவரில் ஒருவர் இந்தியராகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறியவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி ஸோ ரெண்டுமே வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய குடியுரிமை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை பகுதி 2இல் நிரந்தரமாக வகுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1வது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்ற 5 ஆண்டுகளுக்குள் ஏதேனும் ஒரு நாட்டில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால் அவரது குடியுரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ 2வது பார்த்திங்கன்னா இங்கேருந்து தவறான கூற்று தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? தவறானது தான் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1வது வந்து தவறு. இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே உள்ளவற்றில் தவறான கூற்று. குடியுரிமை பெறுவதற்கான நிரந்தரமாக குடியுரிமை பற்றி சொல்கிறது வந்து பகுதி 2 தான். அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நாடாளுமன்ற சட்டம். ஓகே, இந்த கொஷின் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு கொஞ்சம் சடனாக வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 37வது கொஷின். ஸோ 1954 பிரெஞ்சு அதிகாரத்திலிருந்து இந்தியாவுடன் இணைந்த புதுச்சேரி மக்களுக்கு எந்த அதிகாரம் மூலம் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு வெளியிட்ட குடியுரிமை ஆணை, புதுச்சேரி குடியுரிமை ஆணை அப்படின்னு சொல்லிட்டு 1962 வந்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்தலாமா?
இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தான அரசியல் உரிமைகளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இருக்கிற அந்த அரசியல் உரிமைகளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்களிக்கும் உரிமை. ஸோ அது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 326. குடியரசுத் தலைவராக தகுதி. ஸோ அது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 58. அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தகுதி. ஸோ அது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124. நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதி வந்து அதை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ 2019 குடியுரிமை திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தெந்த மாநிலங்களின் பழங்குடியின பகுதிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. இந்த 2019 குடியுரிமை திருத்தச் சட்டம் ஸோ எந்த மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினருக்கு பொருந்தாது, அதான் 6வது அட்டவணையில் இருக்கிற மாநிலங்களில் வந்து எந்த மாநிலங்களில் வந்து அது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. இதுதான் அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பத்திற்கு முன்னதாக எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 5 ஆண்டுகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமை பெற எத்தனை ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து வசித்திருக்க வேண்டும்னா 5 ஆண்டுகள். அது இயல்பு குடியுரிமைன்னு வந்துட்டால் அது வந்து 12 ஆண்டுகள். அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், ஒரு நபர் தானாக முன் வந்து வேறொரு நாட்டின் குடியுரிமை பெற்றால் அவரது இந்திய குடியுரிமை உடனடியாக ரத்தாகும். கூற்று பார்த்திங்கன்னா சரி. காரணம் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை மட்டுமே அங்கீகரிக்கிறது. ரெண்டுமே வந்து சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி. சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ 1992ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முன்னதாக வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தைக்கு எப்போது இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதன் தந்தை இந்தியராக இருந்தால் மட்டும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 11 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றம் குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அது 368வது பிரிவின் கீழ் வரும் அரசியலமைப்பு திருத்தமாக கருதப்படாது. சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ 1985ஆம் ஆண்டு அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின்படி குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்ட பிரிவு 6A படி எந்த தேதிக்கு முன்பாக வங்காளதேசத்திலிருந்து அஸ்ஸாமிற்குள் நுழைந்தவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1971 மார்ச் 25. இது சம்டைம்ஸ் மார்ச் 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 47வது வந்து பாருங்கள், இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு தூதர்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் இந்திய மண்ணில் பிறந்தாலும் பிறப்பால் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அவர்கள் சர்வதேச சட்டங்களின்படி தங்கள் தாய்நாட்டின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவர்கள். ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு இந்திய குடிமகன் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் அவரது குடியுரிமை பறிக்கப்படலாம். இருப்பினும் யாருக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு இந்திய குடிமகன் இந்திய நாட்டுக்கு வெளியே ஒரு 7 வருஷம் இருந்தாங்கன்னா அவருடைய குடியுரிமை வந்து பறிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் வந்து யாருக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பொருந்தாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசின் பணியில் வெளிநாட்டில் இருப்பவர்கள், ஸோ அவர்களுக்கும் வந்து பொருந்தாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வதேச அமைப்புகளில்
பணியாற்றும் இந்தியர்கள் அவர்களுக்கும் வந்து பொருந்தாது இவை அனைத்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 48வது கொஸ்டின். கூற்று வந்து பாருங்கள், இந்தியாவில் வசிக்கும் ஒரு வெளிநாட்டவர் அரசியலமைப்பு வழங்கும் சுதந்திர உரிமை அனுபவிக்க முடியாது. ஸோ கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா, பிரிவு 19 கீழ் உள்ள 6 அடிப்படை சுதந்திரங்களும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றங்கள் குடியுரிமை தொடர்பாக சட்டங்களை இயற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, 49வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இல்லை. குடியுரிமை என்பது மத்திய பட்டியலில் உள்ளது. சரிங்களா, நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே வந்து அதிகாரம் வந்து இருக்குது. மாநில சட்டமன்றத்திற்கு வந்து இந்த குடியுரிமை திருத்தும் அதிகாரம் வந்து கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின்படி 1966 ஜனவரி 1 முதல் 1971 மார்ச் 25க்குள் வங்காளதேசத்திலிருந்து அஸ்ஸாமிற்குள் நுழைந்தவர்கள் அவளுக்கு வந்து என்ன உரிமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அவர்கள் இந்திய குடிமக்களாக பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து கிடையாது. சரிங்களா, அவங்க வந்து வங்காளதேசத்துலேருந்து அஸ்ஸாமுக்கு வந்திருந்தாலும் அவங்க 10 வருஷத்துக்கு வந்து ஓட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 51வது கொஸ்டின். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் குடியரசுத் தலைவராக தகுதி பெறுவதற்கான குடியுரிமை விதிகளை ஒப்பிடும்போது எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியாவில் பிறப்பால் குடிமகனாக இருப்பவர் அல்லது இயல்புரிமை மூலம் குடிமகனானவர் குடியரசுத் தலைவர் ஆகலாம். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 52வது கொஸ்டின். குடியுரிமை சட்டம் 1955 படி பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற யாருக்கு தகுதி உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனை திருமணம் செய்து கொண்டு 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவர், அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமன்வெல்த் நாடுகளின் குடிமக்கள் அவங்களுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த மைனர் குழந்தைகள். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அனைத்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், மத்திய அரசு ஒருவரது குடியுரிமையை பறிக்கும்போது அந்த நபர் எந்த நீதிமன்றத்தை அணுக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஒரு விசாரணை குழுவை அமைக்க கோரும் உரிமை வந்து அவருக்கு உண்டு. சரிங்களா, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 54வது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது ஒரு நபர் இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய தகுதிகளில் எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதுதான் வந்து தப்பு. அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன் குறைந்தது 10 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும், இது வந்து தப்பு. மற்றதெல்லாம் வந்து என்னன்னு பாருங்கள். அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், அது வந்து கரெக்டு. அவரது பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், அது வந்து கரெக்டு. அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன் குறைந்தது 5 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும், இதுவுமே வந்து கரெக்டு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 55வது கொஸ்டின் வந்து பாருங்கள், சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அஸ்ஸாம் ஒப்பந்தம் தொடர்பான சட்டப்பிரிவு 6A அரசியலமைப்பு தன்மையை உறுதி செய்தது. இந்த பிரிவு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். 1971 மார்ச் 25க்கு முன் அஸ்ஸாமிற்குள் நுழைந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தல். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு இந்திய குடிமகன் தானாக முன் வந்து தனது குடியுரிமை திறக்கும்போது மத்திய அரசு எப்போது அந்த விண்ணப்பத்தை நிறுத்தி வைக்க அல்லது மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியா ஒரு போரில் ஈடுபட்டிருக்கும் போது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள்,
57வது கொஷின் வந்து பாருங்கள். இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெற விரும்பும் ஒரு வெளிநாட்டவர் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளில் போதிய அறிவு பெற்றிருக்க வேண்டும். இதில் போதிய அறிவு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அந்த மொழியை பேச படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அந்த மொழியை பேச படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஸோ 58வது பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அட்டை வைத்திருப்பவர் இந்திய குடிமகன் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரட்டை குடியுரிமையை அனுமதிப்பதில்லை. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ 59வது பாருங்கள். குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. இது அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மத்திய பட்டியல். குடியுரிமை வந்து எந்த பட்டியலில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மத்திய பட்டியல். சரிங்களா? மத்திய பட்டியலில் வரிசை எண் 17 வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து 60வது கொஷின் வந்து பாருங்கள். மத்திய அரசு ஒருவரின் குடியுரிமையை கட்டாயமாக பறிக்க முடிவெடுத்தால் அந்த நபர் யாருடைய விசாரணையை கோரும் உரிமை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். 61வது கொஷின் வந்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவிற்கு வெளியே பிறந்த ஒரு குழந்தைக்கு அதன் தந்தை மட்டுமே இந்தியராக இருந்தால் 1992க்கு முன் வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கூற்று பார்த்திங்கன்னா சரி. ஸோ காரணம் வந்து என்னென்னு பாருங்கள். ஸோ 1992ஆம் ஆண்டு திருத்தச் சட்டம் தாய் இந்தியராக இருந்தாலும் வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்க பாலின சமத்துவத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற பொதுவாக 12 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். ஆனால் எந்த துறையில் சிறந்த விளங்கும் ஒருவருக்கு மத்திய அரசு இந்த நிபந்தனைகளை தளர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்க, ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும். சரிங்களா? என்னென்னு பாருங்கள். தத்துவம், கலை மற்றும் இலக்கியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக அமைதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவியல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். இந்திய குடியுரிமை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். இது சரின்னு தான் கேட்குறாங்க. இந்தியாவில் பிறப்பால் குடியுரிமை என்ற கொள்கை அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த காலம் முதல் இன்று வரை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே பின்பற்றப்படுகிறது. இது தப்பு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் தான், அப்படியே வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ 64வது கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம பார்த்தது தான், அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். இது பாருங்கள். ஒரு நபர் இந்திய குடியுரிமை இழந்தால் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து எப்போது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பதிவு அதிகாரி உரிய விசாரணைக்கு பின் நீக்க வேண்டும். ஆப்ஷன் சி. ஸோ 66வது வந்து பாருங்கள். அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேடு புதுப்பிக்கப்படுவதற்கான அடிப்படை கட்டாப் தேதி வந்து எது? ஸோ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 1971 மார்ச் 24, 25 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் அட்டை வைத்திருப்பவர் இந்தியாவில் பின்வரும் எந்த நிலத்தை வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, விவசாய நிலங்கள் மற்றும் பண்ணை வீடுகள். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் காமன்வெல்த் குடியுரிமை என்ற அந்தஸ்து இப்போது நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து கரெக்டு தான். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா 2003ஆம் ஆண்டு வந்து அந்த காமன்வெல்த் குடியுரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. சரிங்களா? கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கடல் கடந்த இந்திய குடிமக்கள் ஆகிய 2 பிரிவுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2015. ஸோ அடுத்த 70வது கொஷின் வந்து பாருங்கள்.
ஒரு நபர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டுமெனில் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் எவ்வகையில் குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு சட்டப்பூர்வமான முறையில் இந்திய குடிமகனாக இருந்தால் போதுமானது. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், 71வது கொஷின் வந்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 11 குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றும் முழு அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்குகிறது. இது வந்து கரெக்டு தான். சரிங்களா, அது ஆல்ரெடி சொன்னது தான். காரணம் வந்து பாருங்கள், ஸோ அரசியலமைப்பின் 5 முதல் 10 வரையிலான பிரிவுகள் குடியுரிமை பெறுவதற்கான நிரந்தரமான விதிகளை வகுத்துள்ளன. இது வந்து தப்பு. ஸோ 5லேருந்து 11 வரைக்கும் வரணும். சரிங்களா, ஸோ ஒன்று மட்டும் சரி, கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான், குடியுரிமை தொடர்பான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த குடியுரிமை, அடிப்படை உரிமை, கடமை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்க கேசஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இடையில அப்பப்போ கொஞ்சம் பிரேக் ஆயிரும், அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.